ப்ரூஸ்லி, உன்னை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமாடா? வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு எங்கள் ஓனர் ஒரு கஞ்சா பையன்னு சொல்லியிருக்க. உனக்கு என்னடா குறை வச்சேன்? 10 ரூபா பால் பாக்கிட்டு டெய்லி 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி போடணும்னா இல்லையா? உன்னை டாக் மாதிரியா நான் பார்த்துக்கிறேன், ஒரு பையன் மாதிரி தானே பார்த்துக்கிறேன். சொல்லுடா சொல்லு. அதுக்கேண்டா நீ நாய் மாதிரி கத்துற? நீ மட்டும் 2 கல்யாணம் பண்ணின்னு ஜாலியா இருக்கியே, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சாடா உனக்கு? பொத்து வச்ச இடத்தினாமே, வரைஞ்சி வச்ச என் சித்திராமே, பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறானே, தீ பிடிச்சு நான் சாவுறானே, தீ பிடிச்சு நான் சாவுறானே. நேத்துலாம் நல்லா தானே இருந்தான், படத்துக்கு போயிட்டு வந்து இப்படி ஆயிட்டான். மழை எப்படி ஆச்சுன்னு இருக்குது, தீ குளிச்சு சாவுவேன்னு பாட்டு பண்ணுறான். பைத்தியம் ஆயிட்டானா? லைஃப்ல நம்மளுக்கு பிடிச்சது கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சது பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. நான் வாழ்க்கடா. தேங்க்ஸ் மச்சா, நீ அது புரிஞ்சுக்கினியே. டே நாய, நேத்து வியசோபியானான் கடைக்கு போனேன், டே நைட் தான் கிடைச்சிது, அதை சொன்ன. ரொம்ப வைத்தா இருக்கேன். ஐயோ கீழே வந்துச்சு. வீட்டுல தான் அவத்தொல்லான்னு பார்த்தா இது வேற ஒரு ரோதனையா இருக்குது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. ஆனா அமைதியான மனைவி அமைவதெல்லாம் இறைவனுக்கே கிடைக்காத வரம் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு அரிசிலையும் நம்ம பேரை வேணா கடவுள் எழுதலாம், ஆனா அது பிரியாணியா பழையசோரான்னு முடிவு பண்றது பொண்டாட்டி தான் போல. நான் வாழ்க்கடா. இதுல வேற நல்லா கழுவி சுத்தமா பூச்சின்னு வரணுமா? என்னங்க தண்ணி புடிச்சிட்டீங்களா? புடிச்சிருக்கேன் வரேன். மச்சான், இப்படியே கரும்பு சாப்பிட்டு நேற்று நாளைக்கு மச்சான் ஓட்டுறது. கல்யாணம் பண்ணிக்காம வேலைக்கும் போகாம ஊர்ல ஒரு பையன் மதிய மாட்டான் மச்சான். கரெக்டா சொன்ன மச்சான். டே, ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேசுவான், அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. மச்சான் குமார, நீ பொண்ணு பார்த்து போனிய போன மாசம் நல்லாச்சு. அது ஏன் மச்சான் கேட்குற? எல்லாம் ஓகே ஆயிடுச்சுடா. கடைசியில் நம்ம ஊர்ல 5G டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான் மச்சான். அட பாவீங்களா, இதுக்கெல்லாமா ரிஜெக்ட் பண்றாங்க? சரி டே சாகுற, நீ நேற்று இன்டர்வியூ போனி, என்னடாச்சு? மச்சான் இன்டர்வியூலாம் நல்லா தான் மச்சான் போச்சு. மேனேஜர் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டாரு, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் நான் கேட்டாரு. நான் டிவி பார்த்துன்னு ஃபோன் நோட்டோன்னு சொன்னேன். ஃபைலை தூக்கி மூஞ்சி வச்சிட்டார் மச்சான்.